வணக்கம். இன்று ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 1 என்ற வகுப்பு நடத்த இருக்கிறேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்பது மிகவும் முக்கியமான ஒரு வேதியியல் பாடம். இதில் கார்பன், அதனுடைய கூறுகள், காம்பவுண்ட்ஸ் முக்கியமாக இடம்பெறுகிறது. இந்த கார்பன் மற்ற எலிமெண்ட்ஸை விட ஒரு தனிப்பட்ட சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுக்கு குணாதிசயங்கள். கார்பன் மற்ற எலிமெண்ட் போல் இல்லாமல் தனக்குத்தானே நிறையாக பாண்ட் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது கேட்டனேஷன் சொல்லுது. சின்னு கண்டினியூஸாக பாண்ட்ஸ் ஃபார்மேஷனுக்கு கார்பன் இதில் சான்ஸ் இருக்குது. அதனால் கார்பன் காம்பவுண்ட்ஸ் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட மில்லியன் காம்பவுண்ட்ஸ் அண்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்னொரு முக்கியத்துவம் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், கார்பன் காம்பவுண்ட்ஸ், அது பலவிதமான நம் சிவிலைசேஷனுக்கு உபயோகப்படக்கூடிய கரிமங்களை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக மருத்துவத்துறையில் இருக்கும் மருந்துகள் மற்றும் வேறு ரசாயன பொருள்கள், நமக்கு அக்ரிகல்ச்சரில் உபயோகப்படுற பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், அதெல்லாம், அப்புறம் பாலிமர்ஸ் ஸ்டார்டிங் வித் நைலான், டெரிலீன், டெஃப்லான், இந்த மாதிரி பாலிமர்ஸ் எல்லாம் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிக்கிறோம். இதில் முதல்ல இந்த கோர்ஸில் யூனிட் 1 ஃபீனால்ஸ். இந்த ஃபீனால்ஸ் ஹைட்ராக்சி குரூப் அட்டாச் டு பென்சீன் ரிங். இதுக்கு முன்னாடி ஆல்கஹால்ஸ் படிச்சிருப்பீங்க. அதில் இந்த ஹைட்ராக்சில் குரூப் வில் பி அட்டாச் டு an aliphatic கார்பன் CH3 இல்லாட்டா C2H5. இந்த மாதிரி அலிஃபேட்டிக் குரூப்ஸ் எல்லாம் ஆல்கஹாலில் COOH குரூப் அட்டாச் பண்ணாக்க அதுக்கு ஆல்கஹால்னு பேர். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் முன்னாடி படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த ஃபீனால்ங்கிறது ஹைட்ராக்சில் குரூப்பை ஒரு அரோமேட்டிக் ரிங்கோட அட்டாச் பண்ணுறது. இதுதான் சிம்பிளஸ்ட் பென்சீன் ரிங். இது ஃபீனால். இந்த சாப்டரில் இந்த ஃபீனாலை பற்றி படிக்க போகிறோம். இந்த ஃபீனால் கம்பேர்ட் டு ஆல்கஹால் இது கொஞ்சம் அசிடிக் காம்பவுண்ட். இதில் மித்தைல் குரூப் இருக்கிறதுனால மித்தைல் குரூப் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங். அது எலக்ட்ரான்ஸை டுவர்ட்ஸ் ஆக்சிஜன் and then towards carbon, hydrogen போச்சுனாக்க the hydrogen oxygen bond is very tight. ஹைட்ரஜன் புரோட்டானா அயனைஸ் ஆகாது. அதனால ஆல்கஹால்ஸ் எல்லாம் ரொம்ப அசிடிட்டி குறைச்சல். ஃபீனால்ஸ் அசிடிட்டி ஜாஸ்தி. Let us look at the structures of phenol. The alcohols, the hydroxy group is attached to the carbon compounds. In phenols, the hydroxy group is attached to an aromatic ring. The simplest compound in this group is phenol or hydroxybenzene. Most of the other phenols are given the common name which was existing before the IUPAC name, the International Union of Pure and Applied Chemistry. அவங்க சேர்ந்து இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம், கார்பன் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி நேம் பண்ணுறதுன்னு ரூல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ரூல்ஸில் புதுசாக வர காம்பவுண்ட்ஸ் எல்லாம் அந்த ரூல்ஸ் படி பேர் எழுதுவாங்க. The phenols, most of the phenols which were known long time back, அப்போ என்ன பேர் இருந்தோ அதே பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ most of the other phenols are given the common name as outlined in the next slide. ஒரு variety of phenolic compounds காமிச்சிருக்கேன். ஒன்று ஆர்த்தோக்ரெசால், இன்னொன்று மெட்டாக்ரெசால், இன்னொன்று பேராக்ரெசால். இதில் ஆர்த்தோக்ரெசாலில் பார்த்தீங்கன்னா பென்சீன் ரிங்கில்
ஹைட்ராக்சி குரூப் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் CH3 குரூப் இருக்குது. ரெண்டும் 1-2 ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாக்க இட் இஸ் கால்டு ஆர்த்தோ. மெட்டாக்ரிசால் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ஹைட்ராக்சல் குரூப் பென்சீன் ரிங்கோட அட்டாச் ஆகிருக்கு. அதில் வந்து இந்த மெத்தைல் குரூப்பும் இந்த ஹைட்ராக்சல் குரூப்பும் இந்த மெத்தைல் குரூப்பும் 1-3 பொசிஷனில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் அது மெட்டா பொசிஷன். இது வந்து மெட்டாக்ரிசால். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெத்தைல் குரூப் இஸ் இந்த 4 பொசிஷன், 4வது இடத்துல இருக்குது கம்பேர்ட் டு தி ஹைட்ராக்சல். இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் ஹைட்ராக்சல் அட்டாச் பண்ண கார்பன் வந்து 1, நெக்ஸ்ட் கார்பன் இஸ் 2, நெக்ஸ்ட் இஸ் 3, நெக்ஸ்ட் இஸ் 4. இட்ஸ் கால் பேராக்ரிசால். இந்த IUPAC நேம் அப்ளை பண்ணாக்க யூ கேன் கால் இட் 2-methyl phenol, 3-methyl phenol, 4-methyl phenol. This is the IUPAC name. இந்த ரூல் படி பேர் பண்ணாக்க இந்த மாதிரி வரும். ஜென்ரலி இதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி தெரிஞ்ச காம்பவுண்ட்ஸுக்கெல்லாம் இந்த காமன் நேம் ஆர்த்தோக்ரெசால், மெட்டாக்ரெசால், பேராக்ரெசால்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் we go to a group of compounds where there are 2 hydroxyl group. 2 hydroxyl group இருக்கிற காம்பவுண்டு. பென்சீன் ரிங்கில் 2 hydroxyl group அட்டாச் பண்ணாக்க அது 1-2 பொசிஷனில் இருக்கலாம். This is called catechol. The common name is catechol. You can call 1,2-dihydroxy benzene. அடுத்தது you can see here the hydroxyl groups are in 1,3 position. This is 1,2. This is 1,3. This is 1,4. இந்த 1,2, 1,3, 1,4லாம் ரெஸ்பெக்டிவ்லி இது கால்டு ஆர்த்தோ, மெட்டா அண்ட் பேரா. பட் இந்த இதிலெல்லாம் பழைய நேம்லாம் கேட்டகால், ரெசார்சினால் அண்ட் ஹைட்ராக்சி குவினால். இந்த ஹைட்ராக்சி குவினால்ங்கிற பேர் வந்து இது இட் இஸ் ப்ரொடியூஸ் பை ரிடக்ஷன் ஆஃப் பென்சோக்வினோன். This is benzoquinone. If you reduce this, you will get hydroxy compound where the 2 hydroxyl groups are para to each other or 1,4 to each other. Therefore, this is called hydroxyquinol. இந்த hydroxy group வந்து பென்சீன் ரிங்கோட அட்டாச் பண்ணது பார்த்தோம், வித் மித்தைல் குரூப் அட்டாச் பண்ணது பார்த்தோம், 2 ஹைட்ராக்சல் குரூப் பென்சீன் ரிங்கில் அட்டாச் பண்ணது பார்த்தோம். இப்போ வந்து நாப்தலின் ரிங்கில் naphthalene is 2 benzene ring fused together. இதில் ஹைட்ராக்சி குரூப் இல்லாட்டாக்க இந்த ரிங் வந்து வித்தவுட் ஹைட்ராக்சல் குரூப் இஸ் நாப்தலீன். இந்த நாப்தலீனில் 1 பொசிஷனில் ஹைட்ராக்சல் குரூப் அட்டாச் பண்ணாக்க அது வந்து இட் இஸ் கால்டு 1 நாப்தால். 2 பொசிஷனில் அட்டாச் பண்ணால் இட்ஸ் கால்டு 2 நாப்தால். இங்கே வந்து இந்த இது குரூப் தப்பாக இருக்குது. இது வந்து OH குரூப் இருக்கணும். ஸோ இங்கே வந்து இது பேர் வந்து 4-hydroxy naphthalene 1-sulfonic acid. இதில் வந்து naphthalene ரிங்கில் ஒரு ஹைட்ராக்சல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு, ஒரு சல்ஃபானிக் ஆசிட் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அது 1,4 பொசிஷனில் இருக்குது. தி 1 பொசிஷன் தி சல்ஃபானிக் ஆசிட் குரூப் கெட்ஸ் ப்ரையாரிட்டி இன் தி IUPAC ரூல். அதனால சல்ஃபானிக் ஆசிட் வந்து 1 sulfonic acid, ஹைட்ராக்சல் குரூப் இஸ் இன் தி 4 பொசிஷன்,
with respect to this 1, 2, 3, 4. And இது வந்து 4 hydroxy naphthalene 1 sulfonic acid. So இப்போ இந்த hydroxyl group different பொசிஷனில் அட்டாச் பண்ணாக்க என்னென்ன ஃபீனால் கிடைக்கிறது அண்ட் அதை எப்படி பேர் கொடுக்கறது அதெல்லாம் இந்த இப்போ பார்த்தோம். அடுத்தது தி மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபீனால் இன் இண்டஸ்ட்ரி. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் காம்பவுண்ட். ஃபீனாலினுடைய கிரேட் இம்பார்ட்டன்ஸ் இஸ் அது வந்து ஃபீனாலை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு எமல்சிஃபயர் அது ரெண்டும் கலக்கிற மாதிரி ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணாக்க அதுக்கு பேர் எமல்சிஃபயர்னு பேர். இல்லாட்டாக்க ஃபீனாலும் வாட்டரும் ஆட் பண்ணாக்க அது ஒரு ஆயில் லேயர், ஃபீனால் லேயர், வாட்டர் லேயர் ரெண்டும் செப்பரேட்டாக இருக்கும். இந்த எமல்சிஃபயரை போட்டு இட்ஸ் அ சர்ஃபேஸ் ஆக்டிவ் ஏஜென்ட் லைக் சோப். யூ ஆட் தட் அண்ட் 2 லேயரும் இல்லாமல் ஒன்றா போயிடும். தட் இஸ் கால்டு ஃபினைல். இட் இஸ் யூஸ் ஃபார் டிஸ்இன்ஃபெக்டிங் பாத்ரூம்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ். அதனால் இந்த ஃபீனால் வந்து முதல்ல அதுக்கு ரொம்ப கிரேட் இம்பார்ட்டன்ஸ் இஸ் ஃப்ரம் தி டிஸ்இன்ஃபெக்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த இதெல்லாம் மைக்ரோப்ஸ், வைரஸஸ் இதெல்லாம் கொல்றதுக்கு இந்த ஃபீனால் ப்ளஸ் வாட்டர் எமல்ஷன் வாஸ் யூஸ்ட். ஃபீனால்லேருந்து நிறைய கெமிக்கல்ஸ் பண்ணலாம். அசட்டமினோஃபினால், பேரா அசட்டமினோஃபினால், அது வந்து இது ஒன் ஆஃப் தி பெயின் கில்லர்ஸ். And salicylic acid which is used in various medicines, அது வந்து ஃபீனால்லேருந்து பண்ணுறது. அது மாதிரி நிறையா கெமிக்கல்ஸு ட்ரக்ஸில் இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்டன்ட்ஸ் அண்ட் கலர்ட் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபீனால்லேருந்து வருது. ஃபீனால் இவ்வளோ முக்கியமாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது ரொம்ப டெவலப் பண்ணி நிறையா ஃபீனால் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பெரிய இண்டஸ்ட்ரியில் பண்ணுறாங்க. இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபீனால் இன் இண்டஸ்ட்ரி there are 3 main processes. One is called the Dow process. In the process la chlorobenzene is heated with sodium hydroxide, aqueous sodium hydroxide at very high temperature and pressure 360 degrees and 4500 psi. அது பண்ணுற போது ஃபர்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடோட ஹீட் பண்ணுற போது இட் இஸ் a substitution reaction. The hydroxide carbon attach பண்ணிட்டு chlorine comes out as chloride ion. So you will get at the end the phenol is converted to sodium phenoxide, ONA plus, O minus Na plus. அதுலேருந்து ஃபீனால் உண்டு பண்ணுறதுக்கு HCl ஆட் பண்ணும். இந்த HCl ஆட் பண்ணாக்க இந்த H வந்து அட்டாச் டு O மைனஸ். அதனால் இப்போ இது becomes phenol. So you have to acidify with HCl to convert the sodium phenoxide to phenol. இது வந்து one of the important process which was developed by Dow company in United States. It's a very old process, still used somewhat, but it has been replaced by other process. Now look at the description here. You can see that this process can be very expensive because you have to go to some 360 degrees and 4000 psi high pressure. That means the material in which the reaction is done will be very costly because you have to have very thick steel vessels to do this. அதனால் இப்போது வேறு ப்ரொசீஜர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இப்போ ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது very low temperature, low energy consumption, and it is produced very easily by what is called the cumene hydroperoxide process. The cumene hydroperoxide process, cumene is isopropyl benzene. We will look at the structure. This is the cumene hydroperoxide method. This is cumene, isopropyl benzene. This group is isopropyl group, CH3 CH CH3. Actually propane is CH3 CH2 CH3. One hydrogen of the propane is replaced by the benzene ring, and it's fairly easy to manufacture. If you take benzene and isopropene, then it with an acid catalyst it will form isopropyl benzene.
இந்த ஐசோப்ரோபைல் பென்சீன் ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இது ஃபேர்லி சீப் ரா மெட்டீரியல். அது ரொம்ப விலை குறைச்சலாக இருக்கும். அதை வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணாக்க இந்த பொசிஷன் ஹைட்ரஜன் இங்கே ஒன்று இருக்குது. அந்த ஹைட்ரஜன் வந்து ஈஸிலி பிக்ட் அப் பை தி ஆக்சிஜன் மாலிக்யூல். ஆக்சிஜன் வந்து இட் இஸ் நாட் லைக் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஆக்சிஜன் இஸ் அ டை ரேடிக்கல். ரெண்டு எலக்ட்ரான், இந்த ஆக்சிஜனில் ஒரு எலக்ட்ரான், இந்த ஆக்சிஜனில் ஒரு எலக்ட்ரான். இந்த பாண்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே போயிடும், ஒரு எலக்ட்ரான் இங்கே போயிடும். ஸோ யூ ஹவ் 2 pairs and a single electron and 2 pairs and a single electron. So this is a diradical. The radical part of the oxygen will pick up the hydrogen and that will react with oxygen molecule because it has a radical character and it will form this OHOO bond. This is the cumene molecule. This is called cumene. This is cumene hydroperoxide. This cumene hydroperoxide, when you treat with H plus, it undergoes a rearrangement. The H will add on to this OH, forms OH2 plus, and the benzene ring moves on to the oxygen like here, and then the OH group will become, OH2 plus will become OH. Now if you treat it with water and proton, this will further hydrolyze to form the phenol and acetone. So in the whole reaction lab, you see fairly room temperature at least about 50-60 degrees. All these reactions will take place and there is no pressure involved, so that the reactors are very simple to fabricate. அதனால இந்த ப்ராசஸ் வந்து வெரி சீப் ப்ராசஸ். அப்புறம் இன்னும் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராசஸில் தி அசெட்டோன் CH3COCH3 அசெட்டோன் முன்னாடி படிச்சிருப்பீங்க அலிஃபேட்டிக் கெமிஸ்ட்ரியில். அது அசெட்டோன் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் பை ப்ராடக்ட். அசெட்டோன் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் சால்வெண்ட், இட்ஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் லாட் ஆஃப் chemicals, drugs, etc. So it's a very important compound. In addition to phenol, you get this acetone. The acetone is an important byproduct which can be sold and that will decrease the price of the phenol. We will continue. So in the pழைய process, in the sodium hydroxide process, is more or less taken out from the factories by Dow, and most of the phenol is now manufactured by this cumene hydroperoxide method. And acetone, as I had mentioned, அது ஒரு நல்ல byproduct. It has a market for the making of various drugs and other important chemical intermediates. அதனால் இந்த ப்ராசஸ் வந்து இப்போ காமனாக யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு ப்ராசஸ், இதுவும் ஓல்டர் ப்ராசஸ். இது வந்து it consists of alkali fusion of benzene sulfonic acid. The benzene sulfonic acid is a benzene ring attached to the sulfonic acid group. இது வந்து பென்சீன் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ஹீட் பண்ணாக்க பென்சீன் சல்ஃபானிக் ஆசிட் வருது. இதை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட again very high temperature and pressure 360 degrees and 4500 psi, the sodium hydroxide, the hydroxy group replaces the sulfonic acid group. Because it is present in sodium hydroxide, base இருக்கிறதுனால இந்த phenol form ஆன phenol வந்து phenoxide ion ஆகிடும்.
முன்னாடி ப்ராசஸ் பார்த்தோம்னா டவ் ப்ராசஸ் பார்த்ததுலேருந்து இதில் H ப்ளஸ் ஆட் பண்ணாக்க ஃபீனால் கிடைக்கிறது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஓல்டு manufacturing process. The phenol sulfonic acid, benzene sulfonic acid with sodium hydroxide at high temperature. It actually a fusion. The hydroxide is more or less in the solid state. At this temperature it melts and the molten sodium hydroxide இந்த benzene sulfonic acid ஓட react பண்ணுறது. அப்போ வந்து இந்த phenoxide product is produced. H plus இது வரைக்கும் 3 ப்ராசஸ் அது மேனுஃபேக்சரிங் லார்ஜ் ஸ்கேலில் ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. டவ் ப்ராசஸ் விச் இன்வால்வ்ஸ் ஹீட்டிங் chlorobenzene with sodium hydroxide at high temperature and pressure. Then a low temperature process, cumene, which is converted to cumene hydroperoxide, which is treated with acid, becomes phenol plus acetone. Acetone is a byproduct. Then another manufacturing process which is rather old and not so much practiced now. அது என்னன்னாக்க the phenol sulfonic acid எடுத்துட்டு sodium hydroxide ஓட 360 degrees and 4500 psi it converts to phenoxide ion, and phenoxide ion it will become sodium phenoxide, sodium plus phenoxide ion. இப்போ அதை வந்து H ப்ளஸோட ட்ரீட் பண்ணாக்க யூ கெட் ஃபீனால், அண்ட் திஸ் completes the procedures that are used in industry for manufacture of phenol.